தமிழ் சிரஞ்சீவி அத்தியாயம் 18. சரி, நாளை குழந்தைக்கு எப்போது கிளம்புகிறீர்கள் என வந்தியத்தேவன் கேட்டு முடிக்கும் முன்பு திடீரென்று அந்த பெண் பிரவேசித்தால் அறைக்குள். நனைந்த தாமரையாய் கண்ணீர் சொரியும் கண்களோடு முகம், குழந்தைத்தனமான விசும்பல்கள், தலையோ கலைந்திருந்தது. கண்களில் அதிர்ச்சியோடு கலந்த சோகம், நடையில் விரைவு, உள்ளிருப்பவர் யாரென்று அக்கறையில்லாத அளவிற்கு பதட்டம். அழகிதான். இத்தனையும் கவனிக்கும் முன்பு அக்கா என்று கதறியவாறே குந்தவையின் காலடியில் அமர்ந்து மடியில் தலை சாய்த்து கதறி அழ ஆரம்பித்தாள் அந்த பெண். என்னவாயிற்று வானதி? ஏன் இந்த அழுகை? யாரங்கே? என்ன நடந்தது? பதறினாள் குந்தவை. அக்கா, தகவல் தெரியாதா? ஈழம் சென்றிருந்த அப்பா அப்பா என்று முடிக்கும் முன்பு மறுபடியும் கதறினாள் வானதி என்று அந்த பெண். என்ன? அவருக்கு என்ன? உலுக்கி கேட்டாள் குந்தவை. அப்பா அப்பா அங்கு வீர மரணம் அடைந்து விட்டதாக தகவல் வந்துள்ளது அக்கா. மறுபடியும் அலற ஆரம்பித்தாள் வானதி. அதிர்ந்து போனாள் குந்தவை. கொடும்பாளூர் சிற்றரசரும் வானதியின் தந்தையும் சுந்தர சோழரின் நண்பரும் தனது அன்பு மாமனும் ஆகிய பூதி விக்ரமகேசரி மரணமடைந்தாரா? வீரபாண்டியன் தலை கொண்ட பின்பு அவனுக்கு உதவிய ஈழப்படையினை அழிக்க படை கொண்டு சென்றவர் பலியாகிவிட்டாரா? சோழத்திற்கு மிகப்பெரிய சேதமாயிற்றே இது. ஒரு நல்ல நிகழ்வு நடக்கவிருக்கிறது என மனம் மகிழ்ந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? இந்த அபலை பெண்ணிற்கு ஆதரவாக இருந்த ஒரே துணை, அவரையும் இழந்து வாடும் இவளை எப்படி நான் தேற்றப் போகிறேன்? முதலில் இந்த அதிர்வில் இருந்து நான் எப்படி மீளப்போகிறேன்? இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் குந்தவை. எதிரே இருந்த வந்தியத்தேவனுக்கோ நிலைமை இன்னும் சிக்கலானது. நான் இங்கிருக்கும் நேரத்தில் தானா இந்த செய்தி வர வேண்டும்? எதிரே 2 பெண்கள் அழுதபடி இருக்க ஒன்றும் செய்யாமல் வேடிக்கை பார்ப்பதை விட கொடுமையானது எதுவும் இல்லையே. இப்படியே இருப்பதா, இல்லை சொல்லாமல் நகர்ந்து விடலாமா? குந்தவையின் கலங்கிய முகம் வேறு மனதை பிசைகிறதே. இவள்தான் வானதியா? கொடும்பாளூர் இளவரசி, அருள்மொழியின் நேசம் என ஒருமுறை கந்தமாறன் கூறியது நினைவுக்கு வந்தது. இப்படி ஒரு சூழலிலா இவளை முதலாக சந்திக்க நேர்ந்தது? தன்னையே நொந்து கொண்டான் வந்தியத்தேவன். சட்டென்று சூழ்நிலையை உணர்ந்த குந்தவை தன் விழிகளாலேயே செல்லுங்கள் என கட்டளையிட உடன் அதை உணர்ந்து வந்தியத்தேவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். எங்கே போவது என்று தெரியாமலேயே அரண்மனை விட்டு வெளிவந்தான். திடீரென்று ஒரு பணிப்பெண் ஓடி வந்தால் வந்தியத்தேவனை நோக்கி, இளவரசியார் உங்களை மாளிகையில் இருக்கும் விருந்தினர் அறையில் தங்கச் சொன்னார்கள். காலை குழந்தை செல்ல வேண்டி இருக்கும் என்பதை கூறினார்கள் என சொல்லிய வேகத்திலேயே ஓடி மறைந்தாள். தன்னை பற்றிய கவனிப்பு குந்தவைக்கு இந்த நேரத்திலும் இருப்பது கண்டு மகிழ்ந்தான் வந்தியத்தேவன். சோழமே சோகத்தில் மூழ்கியது கொடும்பாளூர் அரசரின் மறைவு தகவல் தெரிந்தவுடன். சுந்தர சோழர் மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டார். அனிருத்தர் கூட கலங்கிவிட்டார். ஆதித்தனோ கோபம் கொண்டான். இதற்காகத்தான் பெரும் படை கொண்டு ஈழத்தை தாக்கலாம் என அப்போதிருந்தே கூறி வருகிறேன். தேவையில்லை, அடக்கி வரலாம் என கூறிய மன்னரின் முடிவு இன்று ஒரு சிறந்த வீரரை இழக்க காரணமாகிவிட்டதே. கொந்தளித்தான் ஆதித்தன். அவனை சமாளிப்பதற்குள் பார்த்திவேந்திரன் திணறிவிட்டான். கந்தமாறன் கூட மிகுந்த கவலைப்படலானான். அவனது தந்தை மதிக்கக்கூடிய சிறந்த மனிதரில் கொடும்பாளூராரும் ஒருவர். நல்ல மனிதர், இப்படி ஆக இருக்க வேண்டாம் என்று கவலைப்பட்டான். குந்தவையோ மிரண்டு போயிருந்தாள். ஒருபுறம் வானதியை பற்றிய கவலை, மறுபுறம் குடந்தை ஜோதிடரின் வார்த்தைகள் அவளை கலங்கடித்தன. சோழத்திற்கு ஒரு இழப்பும் உண்டு, வரவும் உண்டு என சென்ற முறை அவர் கூறிய வார்த்தைகள் குறிப்பிட்டது இதைத்தானா? கொடும்பாளூர் சிற்றரசு இனி சோழத்தின் நேரடி கண்காணிப்பில் வர வேண்டியிருக்கும். வானதியை திரும்ப தனியே அங்கு அனுப்புவது என்பது இயலாத காரியம். பாவம், மனமுடிந்து போயிருக்கிறாள். நல்ல வேளை, இப்போது இங்கு அருள்மொழி இல்லை. வானதியின் இந்த நிலை கண்டால் அவனும் தளர்ந்து விடுவான். தனக்குள்ளேயே ஓடிய இது போன்ற மன ஓட்டங்களில் எப்போது கண்மூடி உறக்கம் தழுவியது என்பதை குந்தவை அறியவே இல்லை. பொழுதும் விடிந்தது. வந்தியத்தேவனுக்கு செய்தி வந்தது. இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட வேண்டும் என்றும் பழையாறை குடந்தை சாலையில் வீர சோழபுரத்தில் குந்தவை அவனை சந்திப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து புறப்பட்டான். குடந்தையை நோக்கி புறவியை விரட்டினான். வழியிலேயே வீரர்கள் சூழ பல்லக்கு ஒன்று செல்வதையும் முன்னே புலிக்கொடி பறப்பதையும் கண்டு நிதானமானான். பல்லக்கை நெருங்கினான். பின் வரிசை வீரர்களால் தடுக்கப்பட்டான். அவரை முன்னே அனுப்புங்கள் என்ற குரல் வந்த திசையை நோக்க முன் வரிசையின் நடுவில் தனது வெண்ணிற பெண் புறவியில் குந்தவையும் பயணிப்பது கண்டு திகைத்தான். அப்படியெனில் பல்லக்கில் யார் என்று யூகிக்கும் முன்பு குந்தவை தன் புறவியோடு அவனை நெருங்கினாள். சற்று இடைவெளி விட்டு வாருங்கள் என வீரர்களுக்கு கட்டளையிட்டு வந்தியத்தேவனோடு முன்னோக்கி விரைந்தாள்.
நீங்களும் பல்லக்கிலேயே வந்திருக்கலாமே. நீங்களும் என்றால் பல்லக்கில் வேறு எவராவது உள்ளார்களா என்ன? குந்தவை கேட்டாள். ஆம், என்னுடைய யூகம் சரியெனில் அது வானதி தேவியாகத்தான் இருக்கும். எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்? நேற்றைய நிகழ்விற்கு பிறகு வானதியாரை தனித்து விட்டுவிட்டு வரமாட்டீர்கள் நீங்கள் என்று எண்ணம் காரணம். அருமை. ஆனால் நான் அவளோடு வராமல் இப்போது உங்களுடன் புறவியில் வருவதற்கும் ஏதாவது காரணம் இருக்குமே? இருக்கிறது. சில விஷயங்களை என்னிடம் கேட்டு தெளிவு பெற நினைக்கிறீர்கள். முக்கியமாக நேற்றைய மதம் பிடித்த யானை தாக்குதலை பற்றி. உண்மைதான். அண்ணனின் ஓலையை கண்ட பிறகு அது ஒருவேளை திட்டமிட்ட தாக்குதல் தானோ என்ற ஐயம் ஏற்பட்டுவிட்டது. ஐயமே வேண்டாம், திட்டமிடப்பட்டுதான் நடந்திருக்கிறது அது. பழுவேட்டரையர் மீது அத்தனை வன்மமா அவர்களுக்கு? பாண்டியன் தலை கொண்ட போரில் கலந்து கொண்டதால் அவர் அழிக்கப்பட வேண்டியவர் என்ற எண்ணமா? வைத்த குறி பழுவேட்டையருக்கு அல்ல இளவரசி, உங்களுக்கு. உங்களுக்கான குறி அது என வந்தியத்தேவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தே போனாள் குந்தவை. என்ன உளறுகிறீர்கள் வீரரே? குந்தவையின் குரலில் சற்று பதட்டம் தெரிந்தது. மதம் பிடித்த யானைக்கும் பழுவேட்டரையருக்கும் இடையே இருந்த தூரம் அதிகம். அவருக்கான குறி எனில் எய்யப்பட்ட விஷ ஊசி அந்த குறுக்கு தெரு வரும் போதுதான் செருக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்பேயே செலுத்தப்பட்டுவிட்டது எனில் அவர்களுடைய குறி அந்த குறுக்கு தெருவில் இருந்து சரியாக யானையின் முன்பு வருபவர்களை நோக்கித்தான் இருக்கும். அப்படி வந்தது தங்களின் பல்லக்கு மட்டுமே இளவரசி. பழுவேட்டரையர் தம்மிடத்தில் இருந்து புறவியில் விரைந்துதான் அவ்விடம் வந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குந்தவையின் உடல் இதை கேட்டதும் ஒரு நொடி பொழுது நடுங்கியது. பின்பு சுதாரித்து கொண்டாள். ஏன், எதற்காக என்னை என்றாள். வீரபாண்டியன் தலை கொண்ட ஆதித்த கரிகாலரின் தங்கை ஆயிற்றே நீங்கள். அது மட்டுமல்ல, சோழ மண்டல பேரரசரின் ஒரே புதல்வி ஆயிற்றே. தங்களை விட சிறந்த பலி வேறெதுவும் இல்லையே. ஏதேது, நீங்களே என்னை அவர்கள் கையில் பிடித்து கொடுத்து விடுவீர்கள் போல் உள்ளதே. எம் தலைவன் ஆதித்தனின் கட்டளை அதுவானால் எதுவும் நடக்கலாம். என் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும். என்னையும் தெரிந்து கொள்ள முயற்சியுங்களேன், அது போதும். இது போன்ற கேள்விகள் எழாது என்றான் வந்தியத்தேவன். நல்லது. நான் இன்றைக்கு தங்களுடன் பிரயாணிக்கும் நோக்கம் இதுவல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வேண்டும். எது பற்றி? அறிவதா? முழுவதுமாக விளக்கப் போவதே நீர்தான். வீரபாண்டியன் தலை கொண்ட போரில் நீங்களும் கலந்து கொண்டதாக பழுவேட்டரையர் கூறினார். ஆம், ஆனால் அடையாளமின்றி ஆதித்தனின் நட்பிற்காக. இருக்கட்டும், அப்போரில் வீரபாண்டியன் கொல்லப்பட்டது எவ்வாறு? நேரடியாக போரிட்டு மடிந்தாரா அல்லது வஞ்சனையால் கொல்லப்பட்டாரா? இக்கேள்வியை உங்களை தவிர வேறு எவர் கேட்டிருந்தாலும் அவரது தலை தரையில் உருண்டிருக்கும் இந்நேரம். கண்கள் கோபத்தில் சிவந்தன வந்தியத்தேவனுக்கு. ஏன், அப்படி என்ன தவறு இந்த கேள்வியில்? என் தலைவனின் வீரத்தினை ஐயத்திற்கு உள்ளாக்கும் கேள்வி இது. இல்லை, தப்பி ஓடியவனை வெட்டினார் என்கிறார்கள் சிலர். உடல் நலம் சரியில்லாதவனை நிராயுதபாணியாக நிற்கும் போது கொன்றுவிட்டான் என்கிறார்கள் சிலர். எது உண்மை என்று அறியும் வரை, அறிந்து தெளியும் வரை இதுபோல கேள்விகள் வரத்தான் செய்யும். களத்தில் உடனிருந்தவர்களை கேட்டிருக்க வேண்டும் இளவரசியாரே, வருவோர் போவோரிடம் அல்ல. அதனால்தான் உங்களை கேட்கிறேன். என்னதான் அங்கு நடந்தது? தெளிவாக கூறுங்களேன். குந்தவையின் குரலில் ஏக்கம் இருந்தது. ஆரம்பத்திலிருந்து கூறியாக வேண்டுமே. பொறுமையும் சமயமும் உண்டா உங்களிடத்தில்? இந்த பயணமே அதற்காகத்தான். கூறுங்கள். சோழ சரித்திரத்தின் பெரும் முக்கிய நிகழ்வான அப்போரினை நடந்த விதத்திலேயே விவரிக்க ஆரம்பித்தான் வந்தியத்தேவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 19. சோழத்தின் களங்கத்தை துடைத்திட்ட ஆதித்த கரிகாலரின் வீரத்தை, வீரபாண்டியன் தலை கொண்ட போரினை விவரிக்க ஆரம்பித்தான் வந்தியத்தேவன். அன்று பழையாறையில் மந்திர ஆலோசனை கூட்டம் சுந்தர சோழர் தலைமையில் அரங்கேறி கொண்டிருந்தது. பழுவேட்டரையர்கள், பூதி விக்ரமகேசரியார், சம்புவரையர், அனிருத்த பிரம்மராயர், மூவேந்த வேளாளர், கைகோள படை தளபதிகள், உப தளபதிகள் என அத்துணை பேர் கண்களும் ஆதித்தனையே மொய்த்து கொண்டிருந்தன. என்ன சொல்ல போகிறான், எவர் தலை உருளப் போகிறது என எவருக்கும் புரியாத நிலை. மெல்ல எழுந்தான் ஆதித்தன். சோழத்தின் பாதுகாப்பு அரண்களாக விளங்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த போரின் படை அணிவகுப்பிற்கான எனது செயல்முறையை உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். சோழத்தை பொறுத்தவரை போர் என்று வந்த பிறகு ஒரு சாதாரண வீரனுக்கு என்ன உரிமையோ அதே உரிமைதான் போரின் மாதண்ட நாயகருக்கும் பொருந்தும் என்பது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. எனவே ஏதாவது தவறு என்று தோன்றினாலோ
ஆட்சேபிக்க தோன்றினாலோ எந்தவித தடையுமின்றி எவரும் தங்கள் கருத்தை இங்கே கூறலாம். அரசரின் உயிருக்கு அளிக்கும் அதே மதிப்பு ஒவ்வொரு வீரனின் உயிருக்கும் உண்டு. இந்த போரின் மாதண்ட நாயகராக தலைமை ஏற்று நடத்தப் போவது மாமன்னர் சுந்தர சோழர் என்றவுடன் சோழம் சோழம் என்று தளபதிகளின் குரலையும் மீறி வியப்பில் ஆதித்தனை கூர்ந்து பார்த்தார் பழுவேட்டரையர். முதல் வரிசையில் தலைமை ஏற்கப் போவது வீரத்தின் திருவுருவாய் வீற்றிருக்கும் பெரிய பழுவேட்டரையர். அவருக்கு துணையாக பூதி விக்ரம கேசரியார். அவரை தொடர்ந்து தம் படைகளுடன் அணிவகுப்பார். அவ்விரண்டு படைகளும் இலங்கையில் இருந்து நம்மை தாக்க வந்திருக்கும் தளபதி சேனாவின் படையை தவிடுபொடி ஆக்கிவிடும். இரண்டாவது வரிசையில் மன்னர் சுந்தர சோழர் படைகளுடன் சம்புவரையர் படைகளும் இணைந்து பாண்டிய படைகளை நொறுக்கிவிடும். மூன்றாவது வரிசையில் வீரபாண்டியனின் ஆபத்துதவி படைகளை குறிவைத்து எனது படையுடன் நான் களம் புகுவேன். நான்காவது வரிசை இடது வலது என இரண்டாக பிரிந்து மழவரையர்களும் தொண்டை நாட்டு பல்லவரையர்களும் எதிரிகளை தாக்குவர். ஒரே நேரத்தில் பழுவேட்டரையர் படையும் மாமன்னர் சுந்தர சோழர் படையும் தனது தாக்குதலை தொடங்க வேண்டியும் வரலாம். காரணம், இலங்கையிலிருந்து தனக்காக உதவிக்கு வந்திருக்கும் படையை தனக்கு நிகராக தன் படைக்கு பக்கத்திலேயே வீரபாண்டியன் நிறுத்துவான் என்பது என் எண்ணம். வீரபாண்டியன் அவனது படையில் முதல் வரிசையில் போரிடாமல் ஒருவேளை நடு வரிசையில் வந்தால் பழுவேட்டரையரை தொடர்ந்து வரும் பூதி விக்ரம கேசரியார் படை இடதுபுறமாக தாக்க, சம்புவரையர் படைகள் வலதுபுறமாக தாக்க சுந்தர சோழரின் படைகளுடன் ஊடுருவி வீரபாண்டியனை நேராக களத்தில் சந்திக்கும் வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களின் பொறுப்பு. அதே நேரம் நாலாவது வரிசைப்படை அரைவட்டமாக சுழன்று அரசர் சுந்தரரின் படையின் காவல் அரணாகவே கடைசி வரை நீடிக்க வேண்டும். இலங்கை தளபதியை கைது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏதும் இல்லை. இனி நம் பக்கம் அவர்கள் திரும்பாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய பழுவேட்டரையருக்கு முழு அதிகாரம் உண்டு. போரின் போக்கிற்கு ஏற்ப தாக்குதல் திட்டங்களை மாற்றும் உரிமை மாமன்னருக்கும் சோழ தளபதிக்கும் மட்டுமே உண்டு என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இதில் குறைகளோ சந்தேகங்களோ இருந்தால் இப்போதே கேட்கலாம் என்று கூறி நிறுத்தியவனை நிமிர்ந்து பார்த்தார் பழுவேட்டரையர். வழக்கமாக முன்னால் செல்லும் ஆதித்தன் இம்முறை பின்னடைவதையும் போரின் போக்கை மிக எளிதாக கணித்து தன்னை முன்னிறுத்துவதையும் கவனித்தார். சுந்தர சோழரை தொடர்ந்து ஆதித்தனின் நகர்வையும் அவனது முழு கவனமும் வீரபாண்டியன் மேல் இருப்பதையும் மனதில் குறித்து கொண்டார். இப்போர் பாண்டியரை அடக்க என்பதை விட வீரபாண்டியனை அழிக்க என்பது தெளிவாக தெரிந்தது அவருக்கு. கூடவே இலங்கைக்கு பாடம் கற்பிக்க தன்னையும் விக்ரமகேசரியாரையும் பொறுப்பு அமைத்த திறன் ஆதித்தனின் கூர்மையான புத்தியை காட்டியதே அதை கண்டு மகிழ்ந்தார். ஆதித்தனின் இந்த திட்டம் சிறப்பானது மட்டுமல்ல, பெரியவர்கள் எவர் மனமும் நோகாத அளவிற்கு திறம்பட யோசித்து செய்திருக்கிறான் என்பதும் புரிந்தது. ஆனால் இதில் கந்தமாறனும் வந்தியத்தேவனும் காணாமல் போனது எப்படி என்பது மட்டும்தான் அவருக்கு பெரிய புதிராகவே இருந்தது. திட்டங்கள் செயலாக்கம் செய்யப்பட்டு போருக்கான நாள் குறிக்கப்பட்டு திரை செலுத்தாததால் படையெடுத்து வரும் தகவலும் முன்னதாகவே அனுப்பப்பட்டது வீரபாண்டியனுக்கு. போர் முடிந்து அரசர் திரும்பும் வரை சோழ நிர்வாக பொறுப்பு அனிருத்த பிரம்மராயரிடமும் தஞ்சை கோட்டை பொறுப்பு சிறிய பழுவேட்டரையரிடமும் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நாளும் வந்தது. சேவூர் இரத்தத்தில் மிதக்க போகும் அன்றைய தினத்தில் உதிக்கத்தான் வேண்டுமா என தயங்கியவாறே சூரியனும் கண் திறந்து வெளிவந்தான். சேவூர் களத்தில் ஆரம்பமாகி சில நாழிகை நேரங்களிலேயே போரின் போக்கு திசை மாறுவதை உணர்ந்தார் பழுவேட்டரையர். அவரும் விக்ரமகேசரியாரும் இலங்கை படையை துவம்சம் செய்து கொண்டிருந்தனர். யானை மேல் அமர்ந்து பழுவேட்டரையர் போரிடுவது பார்ப்பவர் கண்களுக்கு யம தர்மனையே காட்டியது. பூதி விக்ரமகேசரியாரோ புறவியிலேயே புயலை கிளப்பினார். இலங்கை தளபதி சேனா இடம் தெரியாமல் சிதறி ஓடினான். விரட்டி விரட்டி கொன்றனர் இலங்கை வீரர்களை. பழுவேட்டரையரின் வாழ் வீச்சை சமாளிக்கவே முடியாமல் தன் ஒற்றை கையை இழந்து நின்றான் சேனா. வெட்டப்பட்ட கையிலிருந்து குருதி வழிந்து பூமியை ஈரமாக்கி கொண்டிருந்தது. ஓடு, உன் நாடு வரை இப்படியே ஓடு. உன்னை உயிருடன் விடுவதற்கு காரணமே உன் நிலை கூடிய விரைவில் உன் மன்னனுக்கும் வரும் என்பதை நீ ஓடிப்போய் சொல்லத்தான். போய் இலங்கையில் காத்திரு. விரைவில் வந்து உன் உயிரை எடுக்கிறேன், ஓடு என்ற பழுவேட்டரையின் கர்ஜனை களத்தையே நடுங்க வைத்தது. ஓடியவர்களை ஒருவர் விடாமல் விரட்டி விரட்டி அடித்து நைய புடைத்தார் பூதி விக்ரமகேசரியார். அவருடைய வாளில் இருந்து குருதி நீர் ஊற்றாக வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. இலங்கை வீரர்கள் எவனையுமே உயிருடன் திரும்ப விடவில்லை அவர். பழுவேட்டரையர் கையில் சிக்கிக்கொண்ட சேனாவை எங்கே கொன்று விடுவாரோ என்ற பயத்திலும் பதட்டத்திலும் அவரை நோக்கி வீரபாண்டியன் எறிந்த வேல் அந்த மாவீரரின் இடது தோளில் பாய்ந்து 64வது விழுப்புண்ணை உண்டாக்கிய பாகியத்தை அடைந்தது.
சொருகி நின்ற வேலை உருவி கீழே வீசிவிட்டு வேல் வந்த திசையில் தன் பார்வையை செலுத்திய பழுவேட்டரையர் அதிர்ந்தார். சுந்தர சோழரின் படைகள் முன்னேறும் வேகம் பிரமிப்பாக இருந்தது. பாண்டிய தளபதி வீரசிங்கனின் படைகள் தாறுமாறாக சிதறின. மேல் பக்கம் சுந்தர சோழர் அதிரடியாக களமிறங்க, பின் வந்த ஆதித்தன் தன் படைகளுடன் இடது பக்கம் ஊடுருவி வீரபாண்டியனின் படைகளின் மேல் இடி என விழுந்தான். எப்பக்கமும் நகர்வதற்கு வழியின்றி பாண்டிய வீரர்கள் தவித்தனர். திட்டமிட்டபடியே தொண்டை மண்டல பல்லவரையர் படை அரைவட்டமாக பிரிந்து பாண்டியர் படை பின்னோக்கி தப்பாதவாறு தாக்க தொடங்கியது. சுந்தர சோழர் செல்லும் இடம் எல்லாம் அவரை சுற்றி நெருப்பு வளையங்களாக சிவப்பு சிறகணிந்த சம்புவரையரின் வீரர்கள் 2 வட்டங்களாக சுழன்று கொண்டிருந்தனர். எவருடன் அவர் போரிடுகிறாரோ அவரை மட்டுமே வளையத்தினுள் அனுமதித்து பிறர் எவரும் உள்ளே நுழையாதபடி சுழன்று கொண்டே போர் புரிந்த இந்த புதிய யுக்தியை கண்டு வியந்தார் பழுவேட்டரையர். இந்த வளையங்கள் உடைத்து உள்ளே நுழையாதவரை மன்னரை தொடக்கூட முடியாது என்பதை புரிந்து கொண்டார். சூறாவளியாக சுழன்று கொண்டிருக்கும் அந்த பாதுகாப்பு வளையங்களின் தொடக்க வீரனும் முடியும் இடத்தில் இருக்கும் வீரனும் தம்மிடம் மாறாத வரை இந்த பாதுகாப்பு உடைப்படுவது கடினம் என்பதும் புரிந்தது. திடீரென தன் படையின் போக்கை மாற்றி சரியாக வீரபாண்டியனின் ஆபத்துதவிகளான ரவிதாசன் மற்றும் பரமேஸ்வரன் படைகளின் முன் எதிர்கொண்டு நின்றான் ஆதித்தன். அவர்கள் இருவருக்கும் நேர் பின்னே நின்று போரிட்டு கொண்டிருந்த வீரபாண்டியன் ஆதித்தனின் கண்களில் தென்பட்டான். இவர்களை தாண்டாமல் அவனை தொட முடியாது என்ற நிலை புரிந்ததும் இன்னும் வெறித்தனமாக தாக்க ஆரம்பித்தான் ஆதித்தன். நிலைமையை கண்ணுற்ற பழுவேட்டரையர் தன் படைகளுடன் திரும்பி ஆபத்துதவிகள் பக்கம் திரும்ப எத்தனிக்கும் போதுதான் அந்த அதிசய திருப்பம் நடந்தது. அதுவரை சுந்தர சோழரை காத்து சுழன்று கொண்டிருந்த சம்புவரையர் படைகள் சடார் என நேர்கோடாய் 2 வரிசையாக இணைந்து பாண்டிய ஆபத்துதவி படைகளின் மீது பாய்ந்தது. 2 வரிசை வீரர்கள்தான். ஆனால் ஊடுருவி புகுந்த இடமெல்லாம் பாண்டிய வீரர்களின் தலைகள் சரிந்த வண்ணம் இருந்தன. இது வீரபாண்டியனை நெருங்க ஆதித்தனுக்கு எளிதாக வழி ஏற்படுத்தி கொடுத்தது. நெருங்க ஆரம்பித்தான் ஆதித்தன் வீரபாண்டியனை நோக்கி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.